Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala rasulihil kareem. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Tabbat yada abi lahabin wa tabb. Ma aghna anhu maluhu wa ma kasab. Sayasla naran dhata lahab. Wa imratuhu hammalatal hatab. Fi jidiha hablum min masad. ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசிர்லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு நாம பார்க்க போற அத்தியாயம் சூரத்துல் லஹப், சூரத்துல் மசத். ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, இதுக்கு சொல்லுவாங்க லஹப். லஹப் அப்படின்னா தீச்சுவாலை. தீச்சுவாலைக்கு என்ன செய்வாங்க, லஹப் சொல்லுவாங்க. இது மக்காவுல ஆரம்ப கட்டத்துல அருளப்பட்ட அத்தியாயம் என்ன செய்து இருக்குது. இது அபூ லஹப். அபூ லஹப் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையின் கூட பிறந்தவங்க. அவங்களுடைய பெரியப்பா முறை என்ன செய்யலாம் சொல்லலாம், பெரியப்பாவோ அல்லது சித்தப்பாவோ, பெரியப்பா தான். இப்போ அவனை பத்தியான இந்த அத்தியாயம் என்ன செய்யுது, பேசுது. அதன் மூலமாக அதுல நமக்கான படிப்பினைகளும் நமக்கான பாடங்களும் என்ன செய்யுது இருக்குது. இந்த அத்தியாயத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பின்னணி, இந்த அருளப்பட்ட அந்த காரணம், அந்த இறக்கப்பட்ட அந்த காரணத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல என்ன செய்றாங்க, தங்களுடைய தாவாவை, இஸ்லாமிய அழைப்பை ரகசியமா பண்றாங்க. யார்கிட்ட சொன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கூடாங்களோ அவங்கள மட்டும் சந்திச்சு என்ன செய்றாங்க, அவங்கள்ட்ட மட்டும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. முதலாக தங்களுடைய மனைவிட்ட சொல்றாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ அதற்கு பிறகு தன்னுடைய நண்பர்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. அடுத்து தன்னுடைய தன்னுடைய பெரியப்பா பையனாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட சொல்றாங்க. இப்படி தனக்கு நெருங்கியவங்கள்ட்ட மட்டும் என்ன செய்றாங்க சொல்றாங்க. யார் யார்ட்டெல்லாம் சொன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குதோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் அவங்க தனியா ரகசியமா சந்திக்கிறாங்க, ரகசியமா என்ன செய்றாங்க, வழிபாடுகள் நிகழ்த்துறாங்க. இப்படித்தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அதற்கு பிறகு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், வந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் அப்படின்னு. உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வராக. என்னது, இந்த அழைப்பை நீர் பகிரங்கப்படுத்து, இனி ரகசியம் அல்ல, வெளிப்படையாக எடுத்துவை அப்படின்னு நினைச்சான். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுறான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லா மக்களையும் என்ன செய்றாங்க, கூட்டி இந்த தூதை எடுத்து சொல்லணும், இந்த செய்தியை பகிரங்கமா அறிவிக்கணும்னு நினைச்சாங்க, நினைக்கிறாங்க. பொதுவா அந்த மக்கள்கிட்ட, அந்த அரபுக்கள்கிட்ட வழக்கம் இருந்து, என்ன வழக்கம் இருந்தது அப்படின்னா, ஏதேனும் முக்கியமான செய்தி என்ன செய்வாங்க, சஃபா மலையில அந்த மலையடி வாரத்துல கூட்டி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அந்த மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க. நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன், நான் ஒரு நிகழவிருக்கும் இந்த பெரிய ஆபத்து குறித்து எச்சரிக்கை செய்ய போறேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, மக்கள் அழைக்கிறாங்க. பொதுவா என்ன மக்கள் அழைச்ச உடனே மக்கள் என்ன செய்றாங்க, அந்த சஃபா மலைக்கு பக்கத்துல என்ன செய்றாங்க, ஒன்று திரள்றாங்க. எல்லோருமே வர்றாங்க. யாரு வர முடியலையோ அவங்க தங்கள் சார்பா பிரதிநிதிகளை என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா முஹம்மது அழைக்கிறாரு, அவர் உண்மையாளர், அவர் பொய் சொன்னது கிடையாது. அவரு நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும், ஏதோ ஒண்ணு நிகழ போறது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மக்காவில் இருந்தா இந்த அரபு கோத்திரத்தார் வர்றாங்க. வர முடியாதவர்கள் தங்கள் சார்பாக பிரதிநிதிகளை நினைச்சாங்க, ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு முன்னாடி நின்று கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு. அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்றாங்க, நாங்க நம்புவோம், ஏன்னா நீங்க உண்மையாளர், நீங்க பொய் சொன்னதில்லை. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு நெருங்கி வரக்கூடிய வேதனையை குறித்து எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ அதற்கு பிறகு எங்களுடைய அந்த இஸ்லாமிய அழைப்பை என்ன செய்றாங்க, பகிரங்கமா எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரகசியமா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு பேச்சாத்து இருந்துகிட்டு இருக்குது. இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, நம்மளுடைய தெய்வங்களுக்கு எதிராக பேசுறாங்க, ஏதோ தனியா உட்கார்ந்து பேசுறாங்க, இப்படியான ஒன்றா இருந்தது. இப்போ அந்த சமயத்துல என்ன செய்யுது, பகிரங்கமாக ஆக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழைப்பை என்ன செய்றாங்க, பகிரங்கமா என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. ஒவ்வொரு குலத்தாரையும் என்ன செய்றாங்க, அவங்களுடைய பெயரை சொல்லி என்ன செய்றாங்க, அவங்களுக்கு என்ன செய்றாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சாவாக இருந்த
அவருடைய அந்த பெரியப்பாவா இருந்த அபூலஹப். அபூலஹப் என்ன செய்யறான் அப்படின்னா, அலிஹாதா ஜமாத்தனா, இந்த விஷயத்திற்காகவா எங்களை அழைத்தாய்? சப்பன் லக்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு அழிவு உண்டாகட்டும். என்ன செய்யறான்? மண்ணை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல என்ன செய்யறான்? வீசுறான். இந்த அழைப்புக்கும், இந்த இஸ்லாமிய அழைப்புக்கும் முதலாக யாற்றிருந்து எதிர்ப்பு வருது அப்படின்னா, அந்த அபூலஹப் இருந்தா என்ன செய்து எதிர்ப்பு வருது. அபூலஹப் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய உறவினர், தந்தை கூட பிறந்த அந்த சகோதரரா என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அவற்றிலிருந்து தான் இஸ்லாமிய அழைப்புக்கான முதல் எதிர்ப்பு என்ன செய்யுது? கிளம்பி வருது. அதற்கு பிறகு அபூலஹப் சும்மா இருக்கல, தொடர்ந்து இந்த அழைப்புக்கு எதிராக தன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் போய் இந்த அழைப்பை எடுத்து சொல்லுவாங்களோ, எங்கெல்லாம் போய் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்களோ, அங்க இவன் கூடவே போவான். கூடவே போய் இவனுக்கு பின்னா சொல்லி முடிச்ச பிறகு இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவர் ஒரு பொய்யர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் பேச நம்பாதீங்க. உங்களுடைய தெய்வங்களான அந்த மக்கள், அரபுக்கள் நினைச்சாங்க லாத், மனாத், உஸ்ஸா, அந்த மூன்றுமே தெய்வங்களோட பேர், சிலைகளோட பேர். உங்களுடைய தெய்வங்களை விட்டு இவர் என்ன செய்யறாரு? உங்களை திசை திருப்ப நினைக்கிறாரு. இவர் பேச்சை நம்பாதீங்கன்னு என்ன சொல்லுவான். இப்போ இந்த அழைப்புக்கான முதல் எதிரியா, ஒரு முக்கியமான எதிரியா இருந்தது யார் அப்படின்னா, இந்த அபூலஹப் தான் இருந்தான். எந்த அளவுக்குன்னா ஒரு குறியீடா மாறி போனான். அதாவது எதிரி, அந்த எதிர்ப்பு படை இருக்க இல்லையா, இந்த அழைப்புக்கும் இவன் தான் எதிரி, இது ஒரு குறியீடா என்ன செய்யறான்? மாறி போனான். இப்ப அவனை பத்தி தான் இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? பேசுறான். இந்த அத்தியாயத்துல அவனை பத்தி, அவனுடைய உதவியாளர்களை பத்தி, அவனை போன்ற மற்ற மனிதர்களை பற்றி இந்த அத்தியாயத்தை என்ன செய்து பேசப்படுது. இதுதான் இந்த அத்தியாயத்தில் அருளப்பட்ட பின்னணியா என்ன செய்திருக்குது. இப்போ இப்படி இது ஒரு கருத்து, இது ஒரு தரப்பு என்ன செய்றாங்க? இந்த கருத்தை என்ன செய்றாங்க? முன்வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னு கருத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அத்தியாயம் மக்காவினுடைய ஆரம்ப கட்டத்துல அருளப்பட்ட அத்தியாயம் அல்ல. ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த அழைப்பு, இந்த இஸ்லாமிய அழைப்பு கொஞ்சம் பரவுனதுக்கு பிறகு ஓரளவு அந்த குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையை அடைஞ்ச பிறகுதான் இந்த அத்தியாயம் என்ன செய்யுது? இஸ்லாத்திற்கு பலம் வந்த பிறகுதான் அத்தியாயம் அருளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரெண்டு வகையான கருத்துகள் இருக்கு இந்த அத்தியாயம் அருளப்பட்ட அந்த பின்னணி குறித்து, அந்த இறக்கப்பட்ட அந்த காரணம் குறித்து. முதல்ல இந்த அபூலஹப், அவனுடைய பெயர் என்ன? அப்துல் உஸ்ஸா. அப்துல் உஸ்ஸா நம்ம ஏற்கனவே சொன்னோம். லாத், உஸ்ஸா அப்படிங்கிறது அவங்க அரபுக்கள் வணங்கிய தெய்வங்களுடைய பெயர்கள். இதெல்லாம் சிலைகளா என்ன செய்து இருந்தது. அந்த மக்கள் அந்த சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், ஓகே, ஆனா இது எல்லாமே இணை தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்யும், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். நாங்கள் என்ன செய்றோம்? அல்லாஹ்வை நேரடியாக அணுக முடியாது, நாங்க பாவிகளா இருக்கிறோம். அதன் வழியாக இந்த இடைத்தரகர்கள் வழியாக, இந்த தெய்வங்கள் வழியாக நாங்க என்ன செய்றோம்? அணுகிறோம். இப்படி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அப்துல் உஸ்ஸா, அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்புக்கு 10 பிள்ளைகள். அப்துல் முத்தலிப்புடைய ஒரு பிள்ளை தான் அப்துல்லா. அப்துல்லாவுடைய மகன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அப்துல் முத்தலிப்புக்கு பிறந்த அந்த இன்னொரு பிள்ளை அபூ தாலிப். அபூ தாலிப் தான் என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்க, மாறுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் தன்னுடைய சகோதரனுடைய மகன் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு முழு முதல் பாதுகாப்பா என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. பொதுவா அன்றைய அரபு சமூகம் எப்படி இருந்ததுன்னா, குல அடிப்படையிலான சமூகமா இருந்தது. எல்லா மக்கள் அந்த குலங்களாக, கோத்திரங்களாக என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அவங்க எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னுடைய குலத்தாருக்கு உதவி செய்யணும், தன்னுடைய குலத்தார இன்னொருத்தர் தாக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கருத்து பரவி இருந்தது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, அந்த கருத்தை வேற மாதிரி சொல்றாங்க. முதல்ல ஜாஹிலியா காலத்துல எப்படி பரவி இருந்தது, அந்த அறியாமை காலத்துல அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் உதவி செய், அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய். அப்படின்னா உன்னுடைய குலத்தை சார்ந்தவன், அவன் அநியாயக்காரனா இருக்கட்டும், அவன் கூட நீ நிக்கணும். அவன் அநியாயம் இழைக்கப்பட்டவனா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவன், அவன் கூட நிக்கணும். அப்படின்னா உன்னுடைய குலத்தை சார்ந்தவன் கூட நிக்கிறதா அவன் வேலை. இப்படி ஒரு பழமொழியா என்ன செய்து இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த பழமொழி அப்படியே மாத்துறாங்க. இந்த கருத்தை என்ன அப்படியே மாத்துறாங்க. அதே வார்த்தையை சொல்றாங்க. உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் உதவி செய், பாதிக்கப்பட்டவனாக, அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய்யணும். இப்போ தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யறது எங்களுக்கு தெரியும், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யறது எங்களுக்கு தெரியும், அநியாயக்காரன் நாங்க எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயக்காரனுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி என்பது அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை தடுப்பது.
அவர்கள் அநியாயத்தில் ஈடுபடுகிறாளா இல்லையா, அந்த அநியாயத்தை தடுப்பதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. இப்படி நினைச்சாங்க அந்த அஞ்சான காலத்துல, ஜாஹிலிய காலத்துல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்குறாங்க. இப்போ சொல்ல ஒரு நோக்கம் என்னன்னா, இப்ப அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு வழக்கம் என்ன செய்து இருந்தது, என்ன செய்யுது, தங்கள் குலத்தை சார்ந்தவர்களை பாதுகாக்கணும், தங்கள் குலத்தை சார்ந்த யாரையும் மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது, தங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் அநியாயக்காரர்களா இருந்தாலும் அவங்க கூட தான் நிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு கருத்து அந்த மக்களுக்கு மத்தியில இருந்தது. இந்த கருத்தை இந்த கருத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்ப அந்த அடிப்படையில் தான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹாஷிமி குலத்தார் இருக்காங்களா இல்லையா, அவங்கள குறைவான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஆனாலும் அந்த ஹாஷிமி குலத்தார் என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு கொடுக்கல. மற்ற குலத்தார்கள்லாம் சேர்ந்து என்ன செய்ய நினைச்சாங்கன்னு, அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தீங்கிழைக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஹாஷிமி குலத்தார் பாதுகாத்தாங்க. இவர் எங்க ஆளு, இவர் எங்க குலத்தை சேர்ந்தவர், இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்க ஏத்துக்கொள்ளாட்டாலும் சரி, இவரை நாங்க நினைச்ச மாட்டோம், உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி பக்கபலமா, அப்படி பாதுகாப்பா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல எல்லா குலத்தாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, நீங்க அவரை எங்கள்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா, நீங்க அவற்றை எங்கள்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா, நான் உங்க குலத்தையே நினைச்சிரும், ஊர் விளக்கம் செஞ்சிருவோம், உங்களை முழுமையாக ஒதுக்கி வச்சுட்டு நினைச்சாங்க. அப்படி முடிவு பண்றாங்க. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து அந்த ஹாஷிமி குலத்தார் அப்படி ஊர் விளக்கம் செய்யப்பட்டாங்க. மக்காவுக்கு வெளியே ஒரு பள்ளத்தாக்குல தங்கி இருந்தாங்க. 3 வருஷம் கடுமையான ஊர் விளக்கம் செய்யப்பட்டாங்க. பசியால, பட்டினியால நிறைய பேர் அதுல இறந்தாங்க. ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்யல, பின்வாங்கல. நம்ம நபி ஸல்லல்லாஹு அந்த ஹாஷிமி குலத்தார் எல்லோருமே என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதாவது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. ஆனாலும் தங்கள் குலத்தை சார்ந்தவரை பாதுகாப்பது தங்கள் மீது கடமை அப்படின்னு உணர்ந்ததுனால, அதனால தங்களோட உயிரை கூட இழப்பதற்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அந்த பசிய, அந்த பட்டினிய, அந்த ஊர் விளக்கத்தை அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. இப்படித்தான் அந்த அரபு நாட்டினுடைய அந்த குலங்கள் இருந்தது. இப்ப இந்த ஒரு பாதுகாப்பு முறை இயல்பாகவே என்ன செய்து இருந்தது. அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த பாதுகாப்பு முறையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை மனிதராக தங்களுடைய அழைப்பு பணியை இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு நினைச்ச போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை மனிதராக அந்த அந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்க நினைச்ச போது, இந்த ஒரு செட்டப்ஸ் இருக்கா இல்லையா, இந்த செட்டப்ஸ் தான் என்ன செய்ய அல்லாஹ் பயன்படுத்தினான். இந்த செட்டப்ஸ் இருந்ததுனால தான் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாக்க முடியல, இந்த அழைப்பை தடுத்து நிறுத்த முடியல. ஒரு கட்டத்துல எல்லோரும் சேர்ந்து இனி பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் அல்லாஹ் நினைச்சான், ஹிஜ்ரத்துக்கு நினைச்சான், அனுமதி கொடுக்கிறான். இனி இந்த மக்களுக்கு இஸ்லாம் எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. இந்த மக்கள்ல இருந்து ஒரு கொஞ்சம் பேர், 500 பேர் குறைவானவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இனி இந்த மக்கள் நினைச்ச மாட்டாங்க, இங்க இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் குறைவு. ஆகையினால இஸ்லாத்தை நீங்க உலகம் ஃபுல்லா எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹிஜ்ரத் செய்யுங்கள், இங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்லுங்கள், யார் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார்களோ அவர்களை நோக்கி செல்லுங்கள் நினைச்சான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிஜ்ரத்துக்கான கட்டளை இடப்படுது. அதற்கு பிறகு இஸ்லாம் பலம் கொண்டதா மாறுது. இஸ்லாமிய அரசு என்ன செய்து ஏற்படுது. அப்ப அதுக்கடுத்து வேற வேற விஷயங்கள் நிகழுது. இப்போ இது ஒரு பின்னணி. ஆனா இந்த பின்னணியில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரியப்பாவாக இருந்த இந்த அபூ லஹப், அந்த அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அபூ லஹப், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருந்த என்ன செய்யறான், இவன் தான் முதலாக இஸ்லாத்தை மூர்க்கமா எதிர்க்கக்கூடியவனாக என்ன செய்யறான், மாறுறான். இப்ப இவனுடைய மனைவியும் கூட்டு சேர்ந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தீங்குகள் இழைக்க முடியுமோ அவ்வளவு தீங்குகள் கொடுக்கறாங்க, அவ்வளவு தொல்லைகள் கொடுக்கறாங்க. அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு துன்பமா என்ன செய்து இருந்தது. இந்த அளவுக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 மகள்களையும் யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த அபூ லஹபுடைய 2 மகன்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அழைப்பை எடுத்து வைத்த பிறகு இவ என்ன பண்ணா அப்படின்னா, அந்த 2 மகன்களையும் என்ன செய்ய நிர்பந்தப்படுத்துறான், நீங்க டிவோர்ஸ் பண்ணிருங்க. முகமதுடைய மகள்கள் என்ன செய்யுங்க, விவாகரத்து செஞ்சிருங்க என்ன செய்யறான், அவன் நிர்பந்தப்படுத்தி விவாகரத்து செய்ய வைக்கிறான். அதுல ஒருத்தன் இன்னும் ஒரு பையன் எந்த அளவு வரமீறான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதற்ற அந்த குர்ஆன் வசனங்களை சொல்லி என்ன செய்யறான், இதை நான் நிராகரிக்கிறேன்,
ஒன் நெஜிமி இதா ஹவா அப்படிங்கிற அந்த குரான் வசனம் இருக்கா, அதை சொல்லி இப்படி இதை நிராகரிக்கிறேன், உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி முகத்து துப்பிட்டு நினைச்சிடான் போறான். இப்போ அல்லாஹ்வோட தூதர் ரொம்ப வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. கருணையின் வடிவான அந்த தூதரை நினைச்சாங்க, அந்த சமயத்தை சபிக்கிறாங்க. ஏன்னா அதை பொறுத்து கொள்ள முடியல. இவன் ஒரு கொடூர மிருகத்துக்கு இரையாவனை நினைச்சாங்க, சபிக்கிறாங்க அவனை. இப்போ அவனை அபூலஹபுடைய மகனை நினைச்சாங்க, சபிக்கிறாங்க. அல்லாஹ்வோட தூதரை சபிச்சு அவரை நிகழுது. அவன் நினைச்சான் ஒரு பயணத்துல போகும்போது ஒரு கூட்டத்தோட தான் தங்கி இருக்கிறான். அவருடைய தந்தை அபூலஹபும் நினைச்சான் கூட இருக்கிறான். நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து நினைச்சது, அவனை மட்டும் வந்து சாப்பிட்டு போயிருச்சு. இப்போ ஏன் அவன் இது 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 வந்து இதுவும் இந்த அத்தியாயத்துள்ள அந்த அந்த சொல்லப்பட்ட விளக்கமா இருக்குது. இப்போ இதுல நம்ம இது சுருக்கமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் அந்த சமயத்தினுடைய சூழலாக இருந்தது, அந்த சமயத்தினுடைய பின்னணியாக இருந்தது. யார் வந்து இந்த அழைப்புக்கு பக்கபலமாக நிற்க வேண்டுமோ அவன் என்ன செய்யறான், அந்த அழைப்புக்கு மிகப்பெரிய எதிரியா என்ன செய்யறான், மாறுறான். இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்ப அபூலஹப் அவனுடைய கூட்டாளிகள் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த அழைப்பை எதிர்த்தார்களோ, இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள். இப்போ ஏன் இந்த அளவு மூர்க்கமா எதிர்த்தான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல்ல இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது காபாவுனுடைய அந்த பைத்துல் மால், அந்த பொது கருவூலம் இருக்கா இல்லையா, அந்த பொது கருவூலம் யார் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா அபூலஹபினுடைய கண்ட்ரோல் இருந்தது. இப்போ அதுல அனாதைகளுடைய சொத்துகள் இருந்தது, ஹஜ்ஜி செய்பவருடைய எல்லாமே இருந்தது. இவன் அந்த பொது சொத்துல இருந்து தின்னுகிட்டு இருந்தான். பொது சொத்துல இருந்து நிறைய விஷயங்களை மோசடி பண்ணி தன்னுடைய மனைவிகளுக்கு நகைகளை வாங்கி போட்டு கொண்டு இருந்தான். இப்போ முதல்ல இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பை எடுத்து வைக்கும் போது அவனால இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போது தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லாபம் இல்லாமல் ஆயிருமா, இந்த பதவி பறிக்கப்பட்டு போயிருமா, இனி நமக்கான செல்வம் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த பயம் இருக்கா இல்லையா, அந்த பயம் தான் அவன் நிராகரிக்க தூண்டுது. ஒரு முறை அவன் என்ன செய்யறான், வந்து கேட்கிறான், சரி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய நிலைமை எப்படி, எனக்கு இது மாதிரி பொறுப்புலாம் கிடைக்குமான்னு. இப்போ இஸ்லாத்தை அப்ப அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்னு. உடனே அவனுக்கு கோபம் வருது, நான் அவங்களே மாதிரி ஆகுவதா, இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், நான் வந்து இந்த பரதேசிகள் மாதிரி இந்த ஏழைகள் மாதிரி நான் ஆகுவதா நினைச்சிடறான். அப்படி நினைச்சிடறான், போயிடுறான். இப்போ தொடர்ந்து அவன் நினைச்சிடான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு எதிர்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவனுக்கும் மத்தியில ஒரே ஒரு சவறு தான் வித்தியாசம் என்ன இருந்தது. அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் புறப்படும் பொழுது குப்பைகளை அள்ளி போடுவாங்க, முட்களை என்ன செய்வாங்க, பாதையில என்ன செய்வாங்க வைப்பாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க தொல்லை கொடுத்து கொண்டு தான் என்ன செய்திருந்தாங்க. பாருங்க, நெல்லை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நெருங்கிய உறவினரா இருக்கான், இன்னொன்னு பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறான். அவன் உங்களுடைய மிஷனை, உங்களுடைய நோக்கத்தை முழுமையாக எதிர்க்கக்கூடியவனாக நிச்சயம் இருக்கிறான். தன்னால் என்ற அத்தனை தொல்லைகள் உங்களுக்கு தரக்கூடியவனா இருக்கிறான். அப்படி இருந்தா அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல அந்த எதிர்ப்பு இருக்கா இல்லையா, அந்த எதிர்ப்பு கடுமையா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிர்ப்பையும் மீறி நினைச்சாங்க, தங்களுடைய அழைப்பை வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப அந்த பின்னணியில தான் இந்த அத்தியாயம் நினைச்சது இறக்கப்படுது. நாம் என்ன செய்யலாம், இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய வசங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்ப. அபூ லஹபின் 2 கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடைவான். இப்போ இந்த வசனத்துக்கு 2 விதமா பொருள் கொள்ளப்படுது. முதல் பொருள் நான் ஏற்கனவே சொன்னது, இது ஒரு வகையான பத்துவா. அப்படின்னா ஒரு வகையான சாபம். அவன் இந்த மாதிரியான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி இஸ்லாத்தை மூர்க்கமா இழுத்து கொண்டு இருக்கிறான், உங்களுக்கு தன்னால் என்ற எல்லா தொல்லைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் உருப்பட மாட்டான், அவன் நாசமா போயிடுவான். அவனுக்கு இந்த உலகமும் அவன் இழப்பு தான், அவனுக்கு மறு உலகமும் இழப்பு தான், அவனுக்கு அதனால எந்த லாபமும் கிடைக்க போறது இல்லை. இது ஒரு சாபமா என்ன செய்து வருது, இது ஒரு முன்னறிவிப்பா என்ன செய்து வருது. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னதுன்னா, அவனுடைய 2 கைகளும் நாசமடைந்து விட்டது, அவனும் நாசமடைந்து விட்டான். இப்போ இது யாருடைய கருத்து அப்படின்னா, எந்த திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள், இது மக்காவுல ஆரம்ப கட்டத்தில் அருளப்பட்டதல்ல, ஓரளவு இஸ்லாம் பலம் அடைந்த பிறகு, அந்த ஹிஜ்ரத்திற்கான அனுமதி வழங்கப்பட்ட பிறகு,
பத்ரு போர் நிகழ்ந்த பிறகு இஸ்லாத்திற்கான பலம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே போகுது இல்லையா? அந்த சமயத்தை அருளப்பட்ட வசனம் என்ன, அத்தியாயம் என்ன சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனம் எப்படி பொருள் படணும் அப்படின்னா, அதாவது அபூலஹபினுடைய 2 கைகளும் நாசம் அடைந்து விட்டன. அப்ப இந்த கைகள் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, பொதுவா அரபி மொழியில உதவி செய்வதற்கு என்ன செய்வாங்க, கையை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ உதவி செய்யறதுக்கும் என்ன செய்றாங்க, அப்போ இதுல்லாஹி ஃபௌகல் ஜமான் இருக்கு, அல்லாஹ்வுடைய கை ஜமாத்தின் மீது இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அல்லாஹ்வுடைய கை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உதவியை குறிக்குது. அதுபோல உதவியாளர்கள் இருக்காங்க இல்லையா, உதவியாளர்கள், அந்த உதவியாளர்களுக்கும் குறிக்கக்கூடியதா என்ன செய்து இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன செய்றான், இங்க இங்க வந்து என்ன செய்றான், ஒரு ஒரு செய்தியை சொல்றான், ஒரு ஒரு நிகழுது. இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருந்த அபூலஹபும் அவனுடைய உதவியாளர்களும் அழிந்து விட்டார்கள், நாசமடைந்து விட்டார்கள், இனி கவலை இல்லை, இனி இஸ்லாம் மேலோங்கும் அப்படிங்கிற அந்த செய்தி இது இருக்குது. இப்போ இதை 2 விதமா நினைச்சுட்டான் பொருள் கொள்ளலாம். ஒரு பொருள் என்ன, ஒரு பொருள் இது ஒரு சாபம், இது ஒரு என்ன, இது ஒரு முன்னறிவிப்பு. சாபம் அதாவது இவன் நாசமா போயிடுவான், இவன் உருப்படாம போயிடுவான், இவன் அழிஞ்சே போயிடுவான். இப்ப இவனுக்கு இந்த உலகத்திலும் இழப்புதான், மறு உலகத்திலும் இழப்புதான். யார் யாரெல்லாம் இவனை போல இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அதனால் இந்த உலகில் எதையும் அடைய போவதில்லை, மறு உலகிலும் எதையும் அடைய போறதில்லை. மறு உலகிலும் நிச்சயில அவங்க இதையும் அடைய போறதில்லை. அப்போ இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன, இன்னொரு பொருள் இது இஸ்லாம் ஓரளவு பலமடைந்த பிறகு அருளப்பட்ட அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நினைச்சாங்க. இந்த பொருள் என்ன, இப்போ இது செய்தி அபூலஹபும் அவனை போன்றவர்களும் அவனுடைய உதவியாளர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது அழிந்து விட்டார்கள், இனி இஸ்லாம் வேகமா பரவும். இப்ப இந்த பொருளின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இதற்கு பிறகு இஸ்லாம் வேகமா பரவுச்சு. இந்த 13 வருட காலகட்டத்துல இஸ்லாம் ரொம்ப குறைவா தான் பரவுச்சு. ஒரு 500 பேருக்கு உள்ளாதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இருந்தாங்க. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ண பிறகு, பத்ரு போருக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு ஒரு பலம் விட்டது. அதுக்கு பிறகு இஸ்லாமிய பரவல் வேகமா கட சட இஸ்லாம் பரவிட்டே போச்சு. நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வெவ்வேறு குலங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் வெவ்வேறு நாடுகளிலும் இருந்து வந்த மக்களும் நினைச்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. வேகமா பரவுது. இப்போ இது என்ன, இனி இஸ்லாத்தின் எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன செய்யுங்க, துணிந்து செயல்படுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அவரிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். இதாஜா நசுல்லாஹி சூரா பின்னாடி வருது. இப்ப அந்த சூறாவுடைய கருத்துக்களை வலுப்படுத்தக்கூடிய கருத்தா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு தரப்பு நினைச்சாங்க சொல்றாங்க. இப்போ தப்பஜேதா அபீலஹபை ஓ தப்ப அப்படிங்கிற இந்த வசனத்துக்கு நம்ம நினைச்சிரோம், இந்த 2 பொருள் நினைச்சலாம் வைக்கலாம். அடுத்து மா அஹ்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், என்ன, அவன் சம்பாதித்த செல்வங்கள் அவனுக்கு பயனளிக்காது. அவன் கசப, அவன் எதெல்லாம் நன்மை என செய்தானோ அதுவும் அவனுக்கு பயனளிக்காது. பொதுவாக அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, அவனை போல உள்ள மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இந்த செல்வத்தை கொண்டு நான் எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன், இந்த செல்வத்தை கொண்டு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவேன், அப்ப இந்த செல்வத்தின் மூலமாக என்னால் பலதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ இது அபூலஹப் கூட இதே விஷயத்த சொன்னான், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, ஒருவேளை மறுமைன்னு ஒண்ணு வந்தாலும் கூட அங்கேயும் நான் அந்த செல்வத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து என்ன சரி கட்டிடுவேன். இதே விஷயத்தை தான் காரூனும் சொன்னான். காரூன் யாரு, ஒரு பெரிய பணக்காரன். அவனும் நினைச்சான் இதே வகையான ஸ்டேட்மெண்ட், என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நான் நினைச்சேன் என்ன வேணா நினைச்சேன் பண்ணுவேன். பொதுவா இந்த செல்வந்தர்கள்ட்ட, அதுவும் அநியாயக்கார செல்வந்தர்கள்ட்ட இந்த ஒரு கருத்து இருக்கும். என்ன கருத்து, எங்கிட்ட எல்லாமே இருக்குது, நாங்க நினைச்சா எல்லாத்தையும் வாங்கிடுவோம், நாங்க நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிருவோம். அல்லாஹ் அங்க தெளிவுபடுத்துறோம், அப்படி அல்ல, நீங்கள் அநியாயக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய செல்வம் உங்களுக்கு பயனளிக்காது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், சில சமயங்கள்ல உங்களுடைய செல்வமே உங்களுக்கு ஆபத்தாக அமைந்து விடும், உங்களுடைய செல்வமே உங்களுக்கு சோதனையாக அமைந்து விடும், உங்களுடைய செல்வமே உங்களுக்கு துன்பங்களை கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் சொல்றான், அபூ லஹப் என்ன செஞ்சான், அவன் பொது சொத்துல இருந்து பொது கருத்துல இருந்து நிறைய செல்வங்களை எடுத்து வச்சான். அவனை பத்தி இன்னொரு வசனத்தை சொல்லப்படுது, அவன் என்ன செஞ்சான், செல்வங்களை எண்ணி எண்ணி என்ன செஞ்சான், பதுக்கி வச்சான், சேர்த்து சேர்த்து வச்சான், யாருக்கும் கொடுக்காம வச்சான், நிறைய தனக்காக சேர்த்து சேர்த்து வச்சான். தன் மனைவிக்கு மட்டும் என்ன செய்யறான், நகைகள் மட்டும் வாங்கி குவிச்சான், தனக்கா மட்டுமே என்ன செலவு செஞ்சான். அவன் இப்படி என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா, தன்னுடைய செல்வம் தனக்கு பயனளிக்கும், இதே முகமதுடைய சாபம் பலிச்சிருவோம் அப்படின்னு பயப்பட்ட சமயத்துல கூட அவனே சொல்லிக்கிட்டான்,
ஒருவேளை முகமது சொல்றது உண்மையா இருந்தா கூட நான் என்னுடைய செல்வத்தை கொண்டு நான் என்ன செய்வேன், நான் நினைப்பதை சாதித்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் எங்க சொல்றான், ம அகுனா அன்ஹு மாலுஹு, அவனுடைய செல்வம் என்ன செய்யாது, அவனுக்கு பயன் அளிக்கவில்லை. இப்ப இங்க அவனுக்கு மட்டும் செய்தி அல்ல, அநியாயக்கார ஒவ்வொரு செல்வந்தனுக்கும் யார் யாரெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு செல்வத்தை பதுக்கி பதுக்கி வச்சிருக்காங்களோ, அதன் மூலியமா எல்லாத்தையும் சாதிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்குமான செய்தியும் கலந்திருக்கு, அவர்களுக்குமான செய்தியும் சேர்ந்திருக்கு. எப்படி அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கவில்லையோ அப்படித்தான் அநியாயக்காரர்கள் பதுக்கி வைத்திருக்கும் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் அவர்களுக்கு பயனளிக்காது. ஒமா கசப் அப்படின்னு அவன் சம்பாதித்தவை அப்படிங்கிறது அவனுடைய சில சமயங்கள்ல இவங்க நன்மைன்னு நிறைய காரியங்கள் செய்வாங்க. இப்போ அபூலஹப் கூட அப்படின்னு நிறைய காரியங்கள் பண்ணி வச்சிருந்தான். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் நிறைய நன்மைகள் செய்றோம், நன்மைகள் எங்களை பாதுகாக்கும் அப்படின்னு. இப்போ அவன் சம்பாதித்து அப்படின்னா அவனுடைய பாவங்களும் சேரும், அவனுடைய நன்மைகளும் சேரும். இப்போ அதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. இப்போ முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ஃபர்ஸ்ட் பொருள் வைக்கும் போது எப்படி பொருள் வைக்கணும், ஃபியூச்சர் பொருள், ஃபியூச்சருக்கான பொருள் என்ன, அபூ லஹபினுடைய 2 கைகளும் நாசம் அடையட்டும், அவனும் நாசம் அடைவான். அதுபோல அவனுடைய செல்வமும் அவனுடைய சம்பாதித்தையும் அவனுக்கு பயனளிக்காது. ஃபியூச்சருக்கான பொருள். இரண்டாவது பொருள் என்ன, இரண்டாவது பொருள் அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கவில்லை, அவன் சம்பாதித்தவை எதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை, அவன் அழிந்து விட்டான், அவனை போன்றவர்கள் அழிந்து விட்டார்கள், அவனை போன்றவர்கள் அழிந்து விடுவார்கள், அவர்கள் இந்த உலகிலும் மறு உலகிலும் இழப்பை சந்திப்பார்கள். இது இஸ்லாமிய எதிரிகளுக்கான செய்தியாக என்ன செய்து இருக்குது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை எதன் காரணமாக எதிர்ப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுயநலத்தின் காரணமாகத்தான். தங்களுடைய பதவி பறிக்கப்பட்டுரும், தங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் ஏதேனும் அந்தஸ்து இல்லாமல் ஆகிடும், இப்போ தங்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் ஆகிரும் அப்படிங்கிற பயத்தினாலையும் அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை மூர்க்கமா எதிர்த்து கொண்டு இருப்பாங்க. இப்போ இஸ்லாத்தை எதிர்ப்பதனால அவங்களுக்கு ஏதேனும் கிடைக்குமான்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இப்போ இன்னும் நிகழ்ந்து பாருங்க, பத்ரு போர்ல முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கு இங்கு உள்ள இணைப்பாளர்கள் எல்லாமே திரண்டு போறாங்க, எல்லாருமே திரண்டு போறாங்க. அபூலஹப் நிச்சயில போகல, அபூலஹப் நின்னுட்டான். இப்ப அவன் அவனுக்கு பயம் இருந்தது, என்ன முகமது என்ன சபிச்சிருக்காரு, அங்க போனா என்னை கொன்றுவார் அப்படின்னு. அதனால அவன் நிச்சயில போகல. ஆனாலும் பத்ரு போர்ல அவன் போகல. அவனுக்கு பதிலாக நினைச்சான், அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்த அவனுக்கு கடன் தர வேண்டி இருந்த ஒருத்தனை நினைச்சான் அனுப்பி வைக்கிறான். பத்ரு போர் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல நினைச்சிடான், அவனும் நினைச்சிடான், அந்த அபூலஹப் நினைச்சிடான் ஒரு கொடூர நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறான். அதுபோல அவனுடைய மகனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோசமா நடந்து கொண்ட அவனுடைய மகனும் நினைச்சான் இறந்து போயிடுறான். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன, மா அகனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் சம்பாதித்த செல்வம் எதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை, அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கவில்லை, அவன் சம்பாதித்த எதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. இப்போ ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த எதிர்ப்புனால அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த எதிர்ப்புனால அவனுக்கு இழப்பு தான் கிடைச்சிருக்கு. இந்த எதிர்ப்புனால மூர்க்கமாக இப்படி எதிர்த்து கொண்டிருந்ததுனால அவன் என்ன செய்றான், அவன் இந்த உலகத்திலும் இழிவடைந்து விட்டான், நஷ்டமடைந்து விட்டான், மறு உலகிலும் அவன் இழிவடைவான், நஷ்டமடைவான். இங்க ஒண்ணு கவனிக்கணும், இந்த சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஏதேனும் ஒரு வகையில கரெக்டானவங்களா தான் நினைச்சவங்க சத்திய எதிர்ப்பவங்களா இருப்பாங்க. ஒரு சத்தியத்தை மூர்க்கமா எதிர்க்கிறான் அப்படின்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க, இயல்பான நிலையில் இருக்கக்கூடியவங்க சத்தியத்தை நினைச்ச மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. ஏதேனும் ஒரு பாவத்தில மூழ்கி அதன் மூலியமா ஹராமா சம்பாதிச்சு கொண்டிருப்பாங்களா இல்லையா, அதன் மூலமா ஹராமான இன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருப்பாங்களா இல்லையா, அவர்கள் தான் சத்தியத்தை எதிர்ப்பவர்களாக நினைச்சவங்க மாறுவாங்க. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய உறவினரா இருந்திருக்கான் அபூலஹப். நெருங்கிய உறவினரா இருந்தவனுக்கு இஸ்லாம் கிடைக்கல, மாறாக இஸ்லாத்தினுடைய முதன்மையான எதிரி அப்படின்னு பட்டம் கிடைச்சது. இப்போலாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்போம், அப்போலாம் அவனுடைய பேரை அமைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவனுடைய அந்த செயல்பாட்டை நினைவுகூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கான ஒரு குறியீடாக நினைஞ்சிடான், மாறி போயிட்டான். அப்ப அவன் அடைந்த அதே நிலையை இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நினைச்சவங்க அடைவாங்க அப்படிங்கிற அந்த படிப்பினைய அந்த படிப்பினைக்காக இந்த அத்தியாயம் இது கொண்டு இருக்குது. அவர்கள் அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன, இந்த சத்தியத்தை எதிர்ப்பவர்கள், இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் கண்டிப்பா அவங்க கரெக்டானவங்க நினைச்சவாங்க, இதேனும் ஒரு விஷயத்துல இதேனும் பாவங்களில் மூலிகளா தான் நினைச்சவங்க இருப்பாங்க. நல்ல நிலையில இயல்பான நிலையில இருக்கக்கூடியவங்கள அவங்கள இஸ்லாத்தை எதிர்க்க முடியாது. இவங்க சின்ன சின்ன நன்மைகள் செய்வாங்க, சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சு பெருசா இணைஞ்சிடுவாங்க. அவங்க தாங்க பெருசா சாதிச்சுட்டதாக, நிறைய நன்மைகள் செய்து விட்டதாக, பெரிய உபகாரம் செய்து விட்டாங்க அவங்க நினைச்சுக்கிடுவாங்க.
இங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப். அவன் சம்பாதித்த செல்வம், அவன் சம்பாதித்த எதுவும் நினைச்சு அவனுக்கு பயனளிக்கவில்லை. இந்த உலகத்துல இது இந்த உலகத்தோட நிலைமை. மறு உலகத்துல என்னாச்சு? சயஸ்லா நாரன் தாத்த லஹப். அவன் மறு உலகில் அவன் நிச்சயவன் தீச்சுவாலையில் கொண்ட கொழுந்து விட்டெறியும் அந்த நரகில் நுழைவான். இங்க பாருங்க, அவனுடைய பேர் அபு லஹப் வந்திருக்கு. அபு லஹப் இங்க குரான்ல சொல்லப்பட்டது என்ன? தாத்து லஹப். அபு லஹப். அவனுக்கு அபு லஹப்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய முகம் வந்து எப்பவுமே தீச்சுவாலை மாதிரி பிரகாசமா இருக்குமா. அவனால அபு லஹப்னு அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க, அபு லஹப். அவனுடைய அப்துல் உஸ்ஸா நினைச்சு அவனுடைய பெயரை விட அபு லஹப் அப்படிங்கிற பேர் வந்து பிரபலமாயிடுச்சு. அரபுக்கள் எப்பவுமே ஆஹ், ஒருத்தரை மரியாதையா கூப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி குன்னியத் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பட்ட பேர், நல்ல பட்ட பேர் வச்சு என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. இப்போ இவனுடைய பேர் எப்படி இருந்தது? அவனுடைய முகம் வந்து பல பலன்னு தீச்சுவாலை மாதிரி மின்னி கொண்டு இருந்ததுனால அவனுக்கு இந்த ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டு அவனுடைய பேரே வந்து மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அவனுடைய பேர் யாருக்கும் தெரியாத மாதிரி அபூ லஹப். திருக்குரான் என்ன செய்யுது? இந்த ஒரு பெயரை வந்து பயன்படுத்துது. அப்ப திருக்குரான் அப்துல் உஸ்ஸா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தல, அபூ லஹப் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துது. ஏன்னா அப்துல் உஸ்ஸா அப்படின்னா உஸ்ஸாவின் அடிமை. அப்துல்லா அல்லாவின் அடிமை தான். அல்லாவின் அடிமை, எல்லாரும் அல்லாவின் அடிமை தான். அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸா அப்படிங்கிற தெய்வத்தின் அடிமையா நினைச்ச முடியாது, மாற முடியாது. அப்ப திருக்குறான் அந்த கான்செப்டை ஏத்துக்கல. அந்த கான்செப்டை ஏத்துக்கல அப்படிங்கறனால அப்துல் உஸ்ஸா அப்படிங்கிற அந்த பெயரை பயன்படுத்தாம அபூ லஹப் அப்படிங்கிற அந்த பெயரை என்ன செய்ய திருக்குறான் பயன்படுத்துது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அபூ லஹப், தாத்து லஹப். அபூ லஹப் அவனுடைய அந்த தீச்சுவால், அவனுடைய முகம் வந்து ரொம்ப ஜொலிக்கக்கூடிய முகம். அவன் எப்படி, அவனுடைய முடிவு எப்படி அமையும்னா, சயஸ்லா நார தாத்து லஹப். அந்த கொழுந்து விட்டு எறியக்கூடிய அந்த தீச்சுவாலைகள் கொண்ட நரக நெருப்பில் அவன் நுழைவான். இது என்ன? இது மறுமையில் இந்த உலகத்தில் அவனுக்கு தோல்வி கிடைச்சிருச்சு, இந்த உலகத்தில் அவனுக்கு இழிவு கிடைச்சிருச்சு. மறுமையிலும் அவனுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி நெருப்பு தான் கிடைக்கும். அவனுடைய இந்த செயல்களின், தீய செயல்களின் காரணமாக, இந்த மூர்க்கமான எதிர்ப்பின் காரணமாக அவன் இழிவை பெறுவான். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதியா ஹப்லும் மின் மஸத். வம்ரஅத்துஹு, இம்ராத்து அவனுடைய மனைவி என்ன? விறகுகளை சுமக்கக்கூடியவள். இப்ப இந்த விறகுகளை சுமக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் கொள்றாங்க. ஃபர்ஸ்ட், இவ என்ன பண்ணா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு, இவங்க வீடும் பக்கத்துல இருந்தது இல்லையா? தினமும் முட்களை சுமந்து வந்து அல்லாஹ்வோட தூதர் சொல்லக்கூடிய பாதையில என்ன செய்வா? போடுவா. அப்போ இது ஒரு அர்த்தம், விறகுகளை சுமக்கக்கூடியவள். இன்னொன்னு, கோல் மூட்டக்கூடியவள். அரபிக்ல இது ஒரு பழமொழி உண்டு. யார் யார் கோல் மூட்டுறாங்களோ அவங்களுக்கு விறகுகளை சுமப்பவள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்ப இவள் வந்து தொடர்ந்து கோல் மூட்டக்கூடியவளாக இருந்தா, கோல் மூட்டக்கூடிய அந்த குணம் இவள்கிட்ட அதிகமா இருந்தது. இப்ப அந்த அடிப்படையில இப்படி என்ன செய்யலாம்? அவனுடைய மனைவி கோல் மூட்டக்கூடிய அப்படிங்கிற அந்த பொருள் என்ன செய்யலாம் வைக்கலாம். ஒன்று, விறகுகளை சுமக்கக்கூடியவள் அப்படிங்கிற பொருள் வைக்கலாம். ரெண்டாவது, கோல் மூட்டக்கூடியவள் அப்படிங்கிற பொருள் என்ன செய்யலாம் வைக்கலாம். மூன்றாவது பொருள் எப்படின்னா, பாவங்களை சுமக்கக்கூடியவள். தேவையில்ல அவங்க செய்ய தொடர்ந்து பாவங்கள் வந்து என்ன செய்யுது? ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ செய்யக்கூடிய பாவங்கள் அவர்களுடைய முதுகுல சுமையா இருக்கும். அவங்க அந்த பாவங்களை சுமந்துட்டு என்ன செய்வாங்க? போவாங்க. அந்த பாவ பொதி மூட்டைகளை வந்து சுமந்தவர்களா என்ன செய்வாங்க? போவாங்க. அப்ப இந்த மூணு அர்த்தமும் என்ன செய்யலாம்? இது கொள்ளலாம். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அந்த பாவங்களை சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி, அல்லது விறகுகளை சுமக்கக்கூடிய, முட்களை சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி, அல்லது என்ன, கோல் மூட்டக்கூடிய அவனுடைய மனைவி. இப்படி என்ன செய்யலாம்? பொருள் வைக்கலாம். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். ஃபீ ஜீதிஹா, ஜீதுன் அப்படின்னா ஆபரணத்துக்கு சொல்லுவாங்க. ஜீது அப்படின்னா நகை. இங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜீதுன் அப்படிங்கிறது கழுத்து அப்படின்னு, கழுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு விதமான பரிகாச துணி. ஜீத் அப்படிங்கிறது ஆபரணம். கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணத்துக்கு நகைக்கு என்ன செய்வாங்க? ஜீத் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவளுடைய கழுத்துல, அந்த எந்த கழுத்துல நகைகள் இருந்ததோ, எந்த கழுத்தில் ஆபரணம் விழுந்ததோ, அந்த கழுத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில முறுக்கேறிய கயிறு இருக்கும். அதாவது பேரிச்ச அந்த மட்டையிலான கயிறு என்ன இருக்கும். ரெண்டு பொருள் என்ன வைக்கலாம். அவளுடைய கழுத்துல முறுக்கேறிய கயிறு தான் இது இருக்கும். பாருங்க, இதுல அவனுடைய மனைவியும் இதுல உடந்தை. இதுல உடந்தை, அல்லாஹ்வுடைய தூதரை மூர்க்கமாக எதிர்த்ததில் அவனுடைய மனைவி உடந்தத. இன்னொரு விஷயத்துல உடந்த என்ன, அது இங்க என்ன சொல்லப்படுது? அவன் என்ன செய்யறான்? மோசடி செய்பவனாக இருந்தான். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக இருந்துச்சு, திருடுபவனாக என்ன இருந்தான். அதை வந்து பொது சொத்துக்களை மோதல் செய்பவனா இருந்தான். இப்படி சேர்த்து சேர்த்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய மனைவிக்கு என்ன நகைகளை வாங்கி கொடுத்தான். இப்ப அதுதான் இங்க சொல்லப்படுது. ரெண்டு பாவத்திலேயே அவ கூட்டா இருக்கிறான்.
ஒண்ணு அவன் மோசடி செய்வதற்கு, அவன் அந்த ஹராமான காரியம் செய்வதற்கு இவள் ஒரு காரணம். ஏன் இவள் என்ன செய்றா, இவளுடைய ஆசைகள் அதிகமா இருந்ததுனால அவன் என்ன செய்றான், அவன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கலாம். ரெண்டாவது, இவளும் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் புருஷனோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருந்தா. அல்லாஹ்வுடைய தூதர் செல்லும் விடங்கள் என்ன செய்றான், பாதைகளை முட்களை போட்டு கொண்டிருந்தா. ஆஹ் என்ன எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் காபாவில் இருக்கும் பொழுது இவ என்ன செய்றா, ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வர்றா. முகமது எங்க, நான் அவரை சும்மா விட மாட்டேன், அவர் என்ன பத்தி ஏதோ கவிதை பாடியிருக்காராம, என்ன பத்தி நான் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் கவிதை பாடியிருக்காம, அவருடைய மண்டையை உடைக்க போறேன் அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் நபி அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறது அவளுக்கு கண்ணு தெரியல. அபூபக்கர் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தானே இருக்கிறீங்க, இவளுக்கு ஏன் இவளுக்கு இவ்வளவு உங்களை அடையாளம் காண முடியல அப்படின்னு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் இவளுடைய பார்வை பறிச்சுட்டான், இவளால என்ன பார்க்க முடியாது. அப்ப இது இப்படி இப்படி ஒரு அறிவிப்பு என்ன செய்து, இப்படி ஒரு ஹதீஸ் என்ன செய்து வருது. ஃபீ ஜீதியா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்துல என்ன இருக்கும், முறுக்கேறிய கயிறு தான் இருக்கும். இப்போ இது என்ன, அந்த ஆபரணத்துக்கு அந்த ஈக்குவலா என்ன சொல்லப்படுது. இப்போ அவனும் அவனுடைய மனைவியும், இங்க நம்ம சுருக்கமா புரிய வேண்டியது என்ன, இப்போ அவர்கள் ஒரு ஹராமான விஷயத்தில் இருந்ததுனால, பொது சொத்தை மோசடி செய்து கொண்டிருந்ததுனால இஸ்லாமிய அழைப்பு தங்களுக்கு பாதகமா அமைஞ்சிரும் நினைச்சாங்க. இப்ப அதனால அது இஸ்லாமிய அழைப்பு பொறுத்த வரைக்கும் அது நற்குணங்களை முழுமைப்படுத்தக்கூடியதாக என்ன செய்திருக்குது, நற்குணங்களை பரப்பக்கூடியதாக என்ன செய்திருக்குது, நல்ல விழுமியங்களை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்புகளை பரப்பக்கூடியதாக என்ன செய்திருக்குது. அது நியாயத்தை பரப்பக்கூடியதா, அநியாயத்தை எதிர்க்கக்கூடியதா என்ன செய்திருக்குது. அது மோசடியை ஒருபோதும் என்ன செய்ய விரும்பாது. அதனால அந்த மாதிரியான மனிதர்கள் முதலாக அவங்க தான் இஸ்லாத்தை எதிர்ப்பாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அப்போ ஒன்று பொது சொத்துகள் இருந்து இப்படி மோசடி செய்ததுனால, ரெண்டாவது இவன் என்ன செய்றான், இஸ்லாத்தை மூர்க்கமா எதிர்ப்பவர்களை ஒருவனாக மாறிவிட்டனால, மூணாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, கூட்டாளியா இருந்து என்ன செய்றாங்க, இந்த காரியத்துல ஈடுபடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்களாக இல்ல, ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து கொண்டே பெருந்தொல்லை கொடுப்பவர்களாக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இப்ப இதுதான் இந்த அத்தியாயத்திலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு கருத்தா என்ன செய்து இருக்குது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சில முக்கியமான படிப்பினைகள் என்ன செய்து இருக்குது. இப்ப சூரத்துல் மசத், சூரத்துல் லஹப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய பின்னணி என்ன, இது எந்த பின்னணியில அருளப்பட்டது, இது சொல்லக்கூடிய பொருள் என்ன, நம்ம என்ன செஞ்ச பார்த்தோம். அதுபோல இதுல இன்னும் பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், இந்த அத்தியாயம் நமக்கு எதை சொல்லித் தருது, இந்த அத்தியாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன. முதல் பாடம் என்ன, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த பாவங்களில் மூழ்கி இருப்பது, அநியாயமாக சம்பாதிப்பது, ஹராமான வழியில் சம்பாதிப்பது, இது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பெரிய தடையாக என்ன செய்து இருக்குது. இப்படிப்பட்டவர்களுக்கு சத்தியம் நினைச்சா அது புரியாது. இப்படிப்பட்டவர்களோட நோக்கம் என்ன, தங்களுக்கு ஆதாயம் வர வேண்டும், தங்களுக்கு லாபம் வர வேண்டும், தங்களுடைய ஆதாயத்தை, தங்களுடைய லாபத்தை தடுக்கக்கூடிய அத்தனையும் தங்களுக்கு எதிரிகள். இப்படி நினைச்சவங்க நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லா காலகட்டத்திலும் நினைச்சவங்க இருப்பாங்க. இப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நாம செய்யக்கூடிய பாவங்களால் நமக்கு முன்னாடி ஒரு திரை விழுந்துரும். அப்ப நம்ம உண்மையை பார்க்க முடியாது, நம்ம சத்தியத்தை பார்க்க முடியாது, நாம அசத்தியவாதிகளோட நெஞ்சிருவோம், சேர்ந்துருவோம். அப்ப இது இன்னொன்னு, இப்ப நெருங்கிய உறவு இருக்கா இல்லையா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முதலாக அக்கீதாவின் அடிப்படையில தான், கொள்கையின் அடிப்படையில தான் ஒன்று சேர்தல் நிகழுது. அதற்கு பிறகுதான் உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய உறவினர் தான் அபூ லஹப். ஆனா என்ன செய்யல, இஸ்லாமிய எதிரில முதலாமவனா என்ன செய்யறான், மாறுறான். ஏன் இவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தோம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சம்பந்தியா இருந்தோம், ரெண்டு மகள்களை அவனுடைய மகன்களுக்கு என்ன செய்றாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் இவன் இப்படி மாறினான் அப்படின்னா, அவனுடைய அந்த பாவங்கள் தான், அவனுடைய சுய லாபத்திற்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைச்சதுனால, அவனுடைய ஈகோனால, இவர் சொல்றத நம்ம ஏன் கேட்கணும், இவரு சொல்றத நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஈகோனால பல்வேறு விதமான காரணங்கள் என்ன செய்து இருக்குது. அப்போ ஒரு மனிதன் முஸ்லீமாக பிறந்துட்டாலே அவன் அவன் சொர்க்கம் போயிட முடியாது. அவனுடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான் சொர்க்கம் போக முடியும். நம்ம முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தாலும் சரி, நாம செயல்படல அப்படின்னா, அல்லது நமக்குள்ள இந்த மாதிரியான மனநிலை இருந்தது அப்படின்னா,
நாம வந்து வெற்றி பெற முடியாது. இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிந்து கொள்ள முடியுது. அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை தான் பார்க்கிறான். உறவை கொண்டு நாம் பரிந்துரை நம்முடைய நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உறவு, நம்முடைய நெருங்கிய உறவு, இவங்க யாராவது நல்ல முத்தகீங்களா இருப்பாங்க, தக்வாதாரிகளா இருப்பாங்க, இவங்களுடைய சிபாரிசுல நம்ம போயிடலாம், அப்படி கிடையாது. மாறாக என்ன, நம்முடைய செயல்பாடுகள் தான், நம்முடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் நாம அல்லாவிடத்தில் நன்மைகளை பெற முடியும். இந்த உறவு அப்படிங்கிறது நிச்சயம் அது இவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தாலும் சரி, செயல்பாடு இல்லை அப்படின்னா, மாறாக நம்மள்ட்ட இருந்து அந்த இஸ்லாமிய எதிர்ப்பினுடைய அந்த காரியங்கள் வெளிப்பட்டது அப்படின்னா, நாமளும் என்ன செய்வோம், இப்படி ஆயிடுவோம். பாருங்க, ஒரு கடத்துல ஃபிரௌன் வந்து பெரிய அநியாயக்காரன், தன்னைத்தானே இறைவன் சொல்லி கொண்டு இருந்த அநியாயக்காரன். ஆனா அவனுடைய மனைவி ஆசியா என்ன செஞ்சாங்க, சோனவாசியா மாறினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவன் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் இவங்க அல்லாஹ்வுக்கு பயப்பட்டாங்க. இவங்க, எனக்கு இவனுடைய எதுவுமே தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வே நீ சொர்க்கத்துல ஒரு மாளிகை கொடுத்தா எனக்கு போதுமானது, உன்னுடைய திருப்தி கிடைச்சா எனக்கு போதுமானது. அதே சமயத்துல லூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க யாரு, ஒரு நபி. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி வந்து நரகவாசியா வந்து மாறினாங்க. ஏன்? அவங்க குற்றவாளிகள் கூட இருந்தாங்க, குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருந்தாங்க, குற்றவாளிகளை ஆதரிச்சு கொண்டு இருந்தாங்க. அதனால அவங்க நரகவாசியில, ஒரு நபியோட மனைவி நரகவாசியில நினைச்சாங்க மாறுறாங்க. அதுபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்து நரகவாசியா மாறுறாரு. எப்படி? அவர் நூஹுடைய தந்தையுடைய பேச்சை நினைச்சல கேட்கல. தந்தையுடைய பேச்சை கேட்காம தந்தைய தந்தைய கேலி செய்து கொண்டிருந்த அந்த மக்களோட இணைச்சரா இருந்தாரு. இப்ப தந்தை அவருக்கு சாட்ல பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வேலை இல்லை, அவர் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காரு, அதெல்லாம் நிகழாது. அந்த மக்கள் அவர் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி? என்ன நூஹ், நீ கப்பலை பண்றிய, இந்த கப்பலும் தரையில போறதுக்கா கப்பல் பண்ற, எல்லாரும் கடல்ல போறதுக்கு தண்ணியில போறதானே கப்பலை உருவாக்காங்க, நீ தரையில போறதுக்கு கப்பல் பண்ணிட்டு இருக்கிய. இந்த மக்கள் நிராகரிச்சோர் மட்டுமல்லாமல் பரிகாசம் செய்து கொண்டு கேலி செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த மக்களோட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய மகன் இருந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டான், இந்த உலகத்தில் இழிவடைந்தான், நரகவாசி என்ன செஞ்சான், மாறினான். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமான உறவினரா இவர் இருக்கிற அபூலஹப் இருக்கிறார். ஆனா இஸ்லாத்தினுடைய முதன்மையான எதிரியாக அடையாளப்படுத்தப்படுறாரு. அந்த எதிர்களுக்கான ஒரு குறியீடாக நினைச்சாரு, மாறி போறாரு. அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்முடைய அந்த செயல்பாடு தான் நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாக்க காப்பாற்ற முடியும். இந்த நெருக்கமான உறவு வந்து என்ன செய்யாது, பயனளிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியும். மூன்றாவது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நினைச்சவங்க இப்படி இருப்பாங்க. இப்ப இவர்கள் வந்து தொடர்ந்து தங்களால் இயன்ற அத்தனை எதிர்ப்புகளை வந்து செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா அவருடைய எதிர்ப்பின் மூலமாக அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவங்களுடைய உலகமும் நாசமா போயிரும், மறு உலகமும் நாசமா போயிரும். அவர்களுடைய சாவு வந்து கொடூரமாக வந்து இருக்கும். அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவர்களால நிம்மதியா வந்து இருக்க முடியாது. அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளியாக தான் இருப்பாங்க. ஷைத்தான் எப்பவுமே இணைஞ்சிருவான், கைவிட்டுருவான். ஷைத்தான் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு என்ன செய்வான், கூட இருக்க மாட்டான். ஒரு கட்டத்துல இணைஞ்சிருவான், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இணைஞ்சு விலகி போயிடுவான். ஓ, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்ப இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், என்ன அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக தங்களுடைய இந்த அழைப்பை தொடங்குறாங்க. முதலா தொடங்கும் போது தங்களுக்கு நெருங்கிய புறத்திலிருந்து எதிர்ப்பு ஏற்படுது. அதுவும் தான் பக்கத்துட்டு கடந்து எதிர்ப்பு ஏற்படுது. எப்பவுமே இந்த எதிர்ப்பு மனசுல இது வந்து நமக்கு உண்மையிலே இப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒன்றாக இருக்கும். நமக்கு தூரமா நம்மள வந்து யாரோ எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நம்ம உறவினர் அல்லாத யாரா எதிர்க்குங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யார் நம்முடைய நெருங்கிய உறவினரோ அவங்களே நம்மளை எதிர்க்கும் போது, யார் பக்கத்து வீட்டுக்காரங்களோ அவங்களும் நம்ம எதிர்க்கும் போது, அது வந்து ஒரு பெரிய சித்திரவதையா வந்து இருக்கும், அது பெரிய தொல்லையாக வந்து இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அதையெல்லாம் பொறுமையாக எதிர்கொண்டாங்க. ஆரம்ப கட்டத்துல இந்த பாருங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய சீரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு இருக்கா இல்லையா, அந்த வரலாற புத்தகங்கள் வழியாக நாம் என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம். இந்த குர்ஆன்ல இருந்து ஒரு சீரா வந்து தெளிவாகுது. இந்த குர்ஆன்ல இந்த சூரத்துல் அஹ்ஸாப படிக்கும் பொழுது, பின்னாடி உள்ள சம்பவத்தை பார்க்கும் பொழுது, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த தாவாவை முன்னெடுக்கும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது, எவ்வளவு அந்த சித்திரத்தில் அவங்க என்ன செய்றாங்க, எதிர்கொண்டாங்க. இத்தனையும் தாண்டி எப்படி தங்களுடைய அழைப்பை இடைவிடாம வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சி என்ன இருந்தது. அந்த எதிர்ப்புகளை கொண்டு அவங்க என்ன செய்யல, பின்வாங்கல. அந்த தொல்லைகளை கண்டு அவங்க என்ன செய்யல, மனம் முடிஞ்சு போகல. நீ என்னதான் தொல்லை கொடுத்தாலும் சரி, நீ என்னதான் எதிர்த்தாலும் சரி, நீ என்னதான் பண்ணாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, இது அல்லாஹ்வுடைய பணி, இதை செஞ்சே தீருவேன். இந்த அல்லாஹ்வுடைய பணி நான் மக்களுக்கு எடுத்து சொல்லி தீருவேன். இது தாவாதான் என்னுடைய நோக்கம், தாவா நினைச்சு கொண்டு போய் தீருவேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, உறுதியா இருந்தாங்க. இது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமா, மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன செய்து இருக்குது. இப்ப இதன் காரணமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வே இதுல சொல்லிட்டான்,
இதன் காரணமாக அவர்கள் இழிவடைவார்கள், அவர்கள் தோல்வி அடைவார்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் கண்ணியம் அடைவீர்கள். இப்ப இந்த உலகத்துல வெற்றி என்ன? இந்த மார்க்கத்துல தான் இருக்குது, இந்த அழைப்புல தான் இருக்குது. மறுகுலத்துல வெற்றி, அல்லாஹ்வோட திருப்தி எங்க? இந்த மார்க்கத்துல தான் இருக்குது, இந்த அழைப்புல தான் இருக்குது. இப்ப நம்ம கண்ணியம் பெறணும்னு நினைச்சா இந்த மார்க்கத்தை கொண்டு கண்ணியம் பெற முடியும், இந்த அழைப்பை கொண்டு கண்ணியம் பெற முடியும், இந்த பணியை கொண்டு கண்ணியம் பெற முடியும். இப்ப யார் யாரெல்லாம் இதற்கு மாறாக இருக்கிறாங்களோ அவங்க இழிவடைவாங்க. ஆரம்பத்துல அவங்களுடைய கரம் கொஞ்சம் ஓங்குற மாதிரி தெரியும், அவங்க கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க தெரியும், ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துல அவங்க இருந்த இடம் தெரியாமல், அவங்க தடம் தெரியாமல், காணாமல் ஆக்கப்பட்டு விடுவார்கள், அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்படிங்கிற அந்த பாடமும் நமக்கு என்ன செய்யுது, இதுல இருந்து தெரியக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. ஓகே, நம்ம இதோட இந்த அத்தியாயத்தை நம்ம நிறுத்திக் கொள்வோம்.